இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, மீண்டுமாக இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரம் முழுவதுமாக வாக்குத்தத்தத்தை குறித்தும் வாக்குத்தத்தத்தை எப்படி நாம் சுதந்திரித்துக் கொள்வது வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் முதலாவதாக வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்றி முடிப்பார் என்கிற விசுவாசம் நமக்கு வேண்டும் என்று நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்றி முடிப்பார் என்கிறதான விசுவாசம் நமக்கு வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை வெறும் வார்த்தைகளாய் மாத்திரம் நாம் மதிப்பிடக்கூடாது. அது வார்த்தைகள் மட்டுமல்ல, அது எழுத்துக்கள் மட்டுமல்ல, அது உண்மையுள்ள வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் நிச்சயமாக என் வாழ்க்கையில் நிறைவேறி தீரும், எனக்கு வாக்கு பண்ணினவர் அதை செய்து முடிப்பார் என்கிறதான ஒரு நம்பிக்கை, ஒரு தீவிரமான விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இதை அவர்கள் பின்பற்றுவதே இல்லை. வேதாகமத்தின் வார்த்தைகள் வேதாகமத்தில் இருக்கின்றன, ஆனால் அது விசுவாசமாய் மாறுகிற போதுதான் அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளாக கடந்து போகும். அந்த வார்த்தையின் மூலமாக உண்டாகிற ஆசீர்வாதம் அவர்களுக்குள்ளாக கடந்து வரும். ஒருவேளை இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான நீங்கள் இந்த வார்த்தைகளை விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். கர்த்தர் இதற்கு முன்பதாக உங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களில் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அந்தந்த காரியங்களே, அந்தந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிங்கள். கர்த்தர் எனக்கு இதை கொடுத்திருக்கிறார், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்கிறதான வாக்குத்தத்தம் உங்களுக்கு இருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் ஜெயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசிக்க அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீர், உம்முடைய ஜெயம் ஆண்டவரே, என்னுடைய ஜெயம் அது உம்மால் வரும் என்று சொல்லி அதை நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். எந்தெந்த இடங்களில் அதை கிரியைகளால் நடப்பிக்க முடியுமோ அந்த விசுவாசத்தை கிரியைகளால் நடப்பிக்க ஆரம்பியுங்கள். அப்போது அந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதை நீங்கள் காண முடியும். இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதற்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டை தேவன் நம்முடைய வாழ்க்கையில வேதாகமத்திலே கொடுத்திருக்கிறதா நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 20வது வசனம் முதல் ஆபிரகாமை குறித்தும் சாராளை குறித்தும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார் என்பதை குறித்து தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் வயது சென்ற கிழவனாய் இருந்தார். ஆனால் அந்த கிழவனுக்கு ஒரு குழந்தையை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆபிரகாம் இதை கேள்விப்பட்டவுடன் என்ன செய்தாராம் பாருங்கள். 21வது வசனத்துல, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை கர்த்தர் செய்த வாக்குத்தத்தம் அது நடக்காதது போல தோன்றலாம். என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே என்று சொல்லி உங்களுக்கு தோணலாம். ஆனால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற அவர் விரும்புவார். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாய் மாற்றுவார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடக்கவே நடக்காது, சயின்டிபிக்கா இது நடக்கவே நடக்காது என்று சொல்லப்படுகிறதான ஒரு காரியத்தை கர்த்தர் மாற்றினார். எப்படி மாற்றப்பட்டது அந்த காரியம்? ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் மூலமாய். அதை செய்து முடிக்கிறவர் அதை நிறைவேற்றி முடிப்பார் என்று சொல்லி ஆபிரகாம் முழு மனதோடு கூட அவன் நம்பினான். இதனால் ஆபிரகாமுடைய விசுவாசம் அது மேலானது. ஆபிரகாமுடைய விசுவாசம் அங்கீகரிக்கப்பட்டு அந்த வாக்குத்தத்தம் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்திலும் கூட 11வது 11வது வசனம் 12வது வசனம் அதே போல 33வது வசனத்திலும் கூட இந்த விசுவாசத்தினால் நாம் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி வேதாகமத்திலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. விசுவாசத்தினால் அவர்கள் ராஜ்யங்களை செய்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களையும் பெற்றார்கள். விசுவாசம் ஒரு மனிதருக்கு இருக்குமானால் கர்த்தர் செய்த வாக்குத்தத்தத்தை அந்த மனிதன் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். துளி அளவு கூட சந்தேகம் நமக்கு இருக்கக்கூடாது. ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் மனிதர் அல்ல.
வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மையுள்ள தேவன். உங்களையும் என்னையும் படைத்த அந்த தேவன் நிச்சயமாக அவர் செய்த வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் தோற்று போவதில்லை. அவர் செய்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக நிறைவேறும். இதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். வேதாகமத்தில் கர்த்தர் செய்த வாக்குத்தத்தத்தை, கர்த்தர் கொடுத்ததான ஒரு காரியத்தை சந்தேகத்தோடு பார்த்த ஒரு மனிதரை குறித்து நம்மால் பார்க்க முடியும். சகரியா என்று சொல்லப்படுகிறதான ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? அவன் திக்குவாயனாய் மாற்றப்படுகிறான். எதனால்? கர்த்தர் கொடுத்ததான அந்த வாக்குத்தத்தத்தை அவன் சந்தேகமாய் பார்த்தான். ஆனால் இன்றைக்கு ஒருவேளை நாம சந்தேகத்தாய் பார்ப்போம் என்று சொன்னால் கர்த்தர் கொடுக்கிறதான வாக்குத்தத்தம் நமக்கு தடையாய் இருக்கும். கர்த்தர் கொடுக்கிறதான வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதோ ஒரு தடை நமக்கு இருக்கும். கர்த்தர் அதை எதிர்பார்ப்பதில்லை. முழு மனதோடு, முழு விசுவாசத்தோடு நாம் கிரியை செய்ய வேண்டும். முழு விசுவாசத்தோடு வாக்குத்தத்தத்தை நம்ப வேண்டும். அதன்படி நாம் செய்ய வேண்டும். அதை நோக்கி நாம் ஓட வேண்டும். இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான நீங்களும் நானும் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்கிறதான முழு விசுவாசம் நமக்கு வேண்டும். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. ஒருவேளை அது காணப்படாமல் இருக்கலாம், ஆனால் அது நிச்சயமாய் நடக்கும். இதுதான் விசுவாசம். You must have a faith in you. You must have a hope in you that God will do all your blessings. கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை கொடுக்க சித்தமா இருக்கிறாரோ அதை நிச்சயமா எனக்கு செய்வார் என்கிறதான ஒரு விசுவாசம் நமக்கு வேண்டும். வாக்குத்தத்தம் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாக்குத்தத்தத்தை, கர்த்தர் உங்களோடு பேசின அந்த வசனத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நீர் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தின் வழியா என்னை நடத்த போகிறேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இப்படியாக அறிக்கை செய்யுங்கள். கர்த்தருடைய நாமம் இதன் மூலமாய் மகிமைப்படும். இதன் மூலமாய் நீங்கள் ஒரு பெரிய சாட்சியாய் கூட மாற்ற முடியும். இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக உங்கள் வாயில வரும். அதை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவிப்பீர்கள். இதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, முதலாவதாக கூட வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். விசுவாசத்தில் ஒருபோதும் குறைந்து விடாதீர்கள். விசுவாசம் உள்ளவர்களாய் வாக்குத்தத்தத்தை பெற்று ஜெயமுடையவர்களாய் நாம் நடப்போம். தேவனுடைய பிள்ளைகளாய் எப்போதும் தேவனுடைய சேனையில் இருப்போம். அப்படியே கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திர பிதாவே, அன்பின் பரலோக பிதாவே, அம்மாவை நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் நீர் கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா, இன்னைக்கு உங்களுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க வேண்டும் என்கிறதான காரியத்தோடு கூட எங்களோட பேசுனீங்க. ஆபிரகாம் விசுவாசித்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டது போல நாங்களும் முழு மனதோடு இந்த வாக்குத்தத்த வசனங்களை விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, நீதாம இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தம்பி, தங்கச்சி, அம்மா, அப்பா, பெரியவங்க எல்லாருக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து தானே வசப்பா ஒரு முழு விசுவாசத்தை அவங்க இருதயத்துல கட்டளையிடும்படியா ஜெபிக்கிற சுவாமி. நீரே அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கே துதிக்கான மகிமை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.